அன்பான சகோதரர்களே, சில கேள்விகளை கேட்டாங்க. அதுல நோன்பு நேரத்துல வெள்ளை கயிறு தெரிந்து விட்டால் நோன்பை தொடரணும், கருப்பு கயிறு வந்துச்சுன்னா நோன்பை முடியணும் அப்படின்னு குரான்ல இருக்குது. 6 மாத காலம் சூரியனே இருக்காது, இரவா இருக்கும். 6 மாத காலம் பகலா இருக்கும். அந்த நேரங்கள்ல என்ன சட்டம், அதெல்லாம் குரான் பொருந்துமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி எப்படி இருக்குதுன்னா, இப்போ ரோட்ல போர்டு வச்சிருக்கிறாங்க, நடைபாதையில் நடந்து செல்ல வேண்டும், நடந்து செல்லவும் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் கேட்கிறார், அப்ப நொண்டி எப்படி போவான் அப்படின்னு கேட்டா இது எவ்வளவு அறிவீனமான கேள்வி. சாதாரணமானவங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை அசாதாரணமானதுக்கு கேட்கிறாங்க. பொதுவாக நம்ம சாதாரணமா சொல்லுவோம், சூரியன் உதிச்சு கரெக்டா உதிச்சுட்டு மறைஞ்சுக்கிட்டு வருது, அந்த நேரங்கள்ல குரான் சொல்லுது. அசாதாரணமான நிலையில் என்ன சட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள் தீர்வு சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன தீர்வு, நேரத்தை கணிச்சு நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும், அதை நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஒழுங்கா விளங்காம கேள்வி கேட்காதீங்க. அடுத்து இன்னொரு சில கேள்வியை கேட்டாங்க. அறிவிக்கப்படும் வஹியை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு குரான்ல இருக்குது. இது அறிவிக்கப்படும் இருக்குதான். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அறிவிக்கப்படாதா, முன்னாடி உள்ளதெல்லாம் வஹி இல்லையாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இறை வழிபாடு அறிவிக்கப்படும் தான் இருக்குது, அப்ப முன்னாடி அறிவிக்கப்பட்டதெல்லாம் இறை வழிபாடு இல்லையான்னு கேட்டாங்க. இதுவும் முதல் கேட்ட கேள்வி மாதிரி அறிவற்ற கேள்விதான். எப்படின்னா, டிக்கெட் வாங்கும் இடம் அப்படின்னு எழுதியிருக்கு, பால் வாங்கும் இடம் அப்படின்னு எழுதியிருக்கு. அங்க போய் ஒரு ஆளு, இதுக்கு முன்னாடி நீ டிக்கெட்டே கொடுக்கலையா, இதுக்கு முன்னாடி நீ பாலே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா அவனை என்னன்னு சொல்லுவோம். இப்படி கேள்வி கேட்டா அந்த மாதிரி உள்ள கேள்வி தாங்க இதுவும். அடுத்து இந்த சுன்னத்தை பத்தி கேட்டாங்க. சுன்னத்து திருக்குரான் இறைவன் படைச்ச படைப்பு, அழகான படைப்புன்னு சொல்லுது, இதை மாத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்ப நீங்க சுன்னத்து பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. திருக்குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, 419 வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், இத்தபி மில்லத் இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய வழியை நீ கடைபிடி அப்படின்னு இறைவன் சொல்லுகிறான். முகமது நபி அவர்கள் இப்ராஹிமுடைய வழிமுறை சுன்னத் செய்யறது என்பது விளக்கி இருக்கிறாங்க. அதனால இது முரண்பாடு ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு விதின்னு இருந்தாலும் விதிவிலக்கல் ஒண்ணு இருக்கும். கடவுள் என்ன சொல்றாரு, ஆண்ல இருந்தும் பெண்ல இருந்துதான் மனிதன் உருவானான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. ஆனா அது இயேசுக்கு பொருந்துமா? இயேசு என்ன ஆண்ல இருந்து உருவானார்? அவரு தாய் மட்டும் தானே, தந்தை இல்லையில. அப்ப விலக்கல் ஒண்ணு இல்லையா? அதை புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முகமது பாவம் செஞ்சவர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இயேசு பாவம் செய்யாதவரா? பைபிள்ல படிச்சா தெளிவா இருக்குது. அவரே சொல்றாரு, இயேசுவை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, தேவன் ஒருவனை தவிர வேற எவனும் நல்லவன் அல்ல அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. நான் உட்பட நல்லவன் அல்ல, கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொன்னாரு, கேள்வி கேட்டவங்களை எல்லாம் நீங்க பொல்லாத விபச்சார சந்ததிகள் அப்படின்னு சொல்ற. கேள்வி கேட்க வந்தவங்களை பொல்லாத விபச்சார சந்ததிகள். இன்னைக்குள்ள வார்த்தையில பச்சையா சொன்னா அசிங்கமா இருக்கும். அப்ப இது பாவம் இல்லையா? வந்தவங்களை பார்த்து அந்த மகனையும் சொன்னா பாவம் இல்லையா? அது மாதிரி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு தருவது சரியில்லை, இஸ்ரவேல் அல்லாதவங்கள நாயின்னு சொல்லியிருக்காரு, இது பாவம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அடுக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறோம். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டான், அல்லாதான் ரகசியங்களை எல்லாம் அறிந்தவர்னு குரான் சொல்லுது அப்படின்னு வருது. அப்ப முகமதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த 72வது அத்தியாயம் 27வது வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாதுதான், ஆனாலும் இறைவன் தான் நாடிய இறை தூதர்களுக்கு வெளிப்படுத்துவான், அதையும் திருக்குரான் சொல்லி இருக்குது. அப்ப நீங்க இது முரண்பாடா காட்டுறீங்க. திருக்குரான ஃபுல்லா படிங்க, ஒன்ன மட்டும் படிக்கிறது, மத்ததை விட்டுறது. எல்லாத்தையும் படிச்சா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. தான் நாடிய இறை தூதருக்கு இறைவன் வெளிப்படுத்துவான், இறைவன் சொல்லி கொடுப்பான். முகமது நபி அவர்களுக்கு இறைவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி இந்த உலகத்துல யார் குருடனா இருக்கிறானோ அவன் மறுமையிலே குருடனா வருவான் அப்படின்னு ஒரு வசனத்தை படிச்சாங்க. அப்ப இங்க குருடனா இருந்தா மறுமையில குருடனா வருவானா? நல்லா படிங்க. குரானை நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா அது எந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு விளங்கிக்கிறீங்க. 13வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுது, குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டான், இருளும் ஒளியும் சமமாக மாட்டாது. இந்த உலகத்துல நீ கருத்து குருடனா இருந்தேன்னு சொன்னா
கொள்கையை விளங்காம இறைவனை பத்தி சிந்திக்காம நீ குருடனா இருந்தேன்னு சொன்னா மறுமையிலே அப்படிதான் எழுப்பப்படுவேன்னு தெளிவா சொன்ன விஷயத்த இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கேட்கிறாங்க. அதே மாதிரி இந்த பூமியில் அடியில் உள்ள நீரை சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே குர்ஆன் வசனத்தை திரித்து மறைத்து ஏதாவது ஒன்னோட ஒண்ணு சேர்த்து பிட்டிங் போட்டு இந்த மாதிரிதான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வானம் பூமி அப்படின்ற செய்தியை பத்தி சொன்னாங்க. வானம் முதல்ல படைக்கப்பட்டதா பூமியை அடுத்து முதல்ல படைக்கப்பட்டதா அப்படின்றதுல தெளிவா அந்த வசனமே வருது. அதுக்கடுத்து வல்ல அருள பாத தாலிக்க தஹாஹா, பின்னர் பூமியை இறைவன் விரித்தான். முதல்ல இந்த 2வது அத்தியாயம் 29ல இறைவன் சொல்லக்கூடியது முதல்ல பூமியை படைச்சான், அதுக்கடுத்து வானத்தை நாடினான். இதுல இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் பூமியை விரித்தான். வல் அருள பாத தாலிக்க தஹாஹா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முகமது அல்லாஹ் கொடுத்த, அதாவது முகமது அவர்கள் அல்லாஹ் கொடுத்த வழியை காட்டினார் என்று சொல்வதற்கு ஒரு உவமை சொன்னார். ஒரு நடைபாதையில் ஒரு போர்டு வைத்து நடைபாதை என்று அது வழிகாட்டு, அதை பார்த்து நடக்க வேண்டியது உண்மைதான். நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், நடைபாதையில் வழி நடக்கிற நொண்டிக்கு நடைபாதை என்று தெரியவில்லை, அவன் குருடன். அது நடைபாதையா என்பது அவனுக்கு தெரியவில்லை. அப்ப அவன் நொண்டியாகவும் இருக்கிறான், குருடனாகவும் இருக்கிறான். அந்த குருடன் அதில் நடந்து போக வேண்டும் என்றால் கையை பிடித்து நடைபாதை என்று கூட்டிக் கொண்டு போகிறவன் நொண்டியாக இருந்தாலும் இல்லை, பார்வை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் சொன்ன உதாரணம் ஏதோ ஒன்றுக்கு பொருந்தும், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொருந்தாது. நடைபாதை என்று போர்டு இருந்தால் குருடனுக்கு தெரியாது. அதே என்றால் பாவியா இருக்கிறான், அவனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறார். முகமது அவர்களுக்கு சொல்லுகிறார் காட்டு என்று. எப்படி காட்டுவான்? இப்படி காட்டு என்று சொல்லுகிறார். இப்படி காட்டு என்று சொல்லும் போது பாவம் இல்லாத வழியை சொல்லும் போது பாவத்தில் இருக்கிற அவருக்கு எப்படி பாவத்தை விட்டு விலகி நீ மற்றவனிடத்தில் இப்படி நடக்க வேண்டும் சொல்லும். அதாவது கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டு மற்றவனை பார்த்து நீ கொலை செய்யாத என்று சொன்னால் அவன் எப்படி திருந்துவான், எப்படி கேட்பான்? மறுகேள்வி நம்முடன் கேட்பான். அதனாலே அதாவது நேர்வழியை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் அவர் நேர்வழியில் நடந்து மற்றவனுக்கு வழிகாட்ட வேண்டும். எனவே பாவம் செய்தார் பின்னும் பாவம் செய்தார், வகி அறிவிக்கப்பட்ட பின்பும் பாவம் செய்தார் என்று எழுதப்பட்டபடியினாலே அவர் வழிகாட்ட தகுதி உள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய வழிகாட்டுதல் சரியில்லை. எனவே இக்குர்ஆன் இறைவேதம் அல்ல என்று நாங்கள் சொன்னோம். இன்னும் சொன்னார், வானத்தை அடைந்து பூமியை படைத்தின, அதனை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது. முதலில் வானத்தை படைத்தானா இல்லை முதலில் பூமியை படைத்தான்? அதான் எங்களுடைய கேள்வி. வானத்தையும் படைத்து பூமியையும் படைத்தான் என்று சொல்லிட்டு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் இன்னும் திருப்பி அதை கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். முதலில் எதை படைத்தான்? அதுதான் கேள்வி. உங்க இஷ்டத்துக்கு பதில் சொல்லிட்டு போனாச்சுன்னா எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர் எல்லாம் முட்டாள்கள் அல்ல, என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற யோசித்து பதில் சொல்லுங்கள். குர்ஆன் இறைவேதம் இல்லை, இறைவனிடத்தில் வந்தது இல்லை என்று நீங்கள் நம்ப வேண்டுமானால் இதில் முரண்பாடு கண்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் முரண்பாடு கண்டதினாலே முரண்பாடு இருக்கிறது, அது இறைவேதம் அல்ல, முரண்பாடு என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த முரண்பாடு சொல்லுவதற்கு பதில் சொல்லுங்கள். வேறு எங்கேயோ போய் எதையோ பேசிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய பதிலை பார்த்தால் இறைவேதம் இல்லை குர்ஆன், எனவே அதிலிருந்து பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். தாராளம் சொல்லுங்கள். கேட்கிறவர் நாங்களும் கேட்கிறோம், பேசுகிற நீங்களும் கேட்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானும் சொல்லுங்கள். எங்களுடைய நோக்கம் குர்ஆன் இறைவேதம் அல்ல. ஏனென்றால் முரண்பாடு இருக்கிறது. அந்த முரண்பாடை வாசித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். முடிந்தால் விளக்கம் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வசனத்தை இன்னும் சொல்லுங்க. விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்றே கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது கேட்க வேண்டிய நேரம் இல்லை, இல்லை அது கேட்க வேண்டிய உங்களுக்கு இதுல இல்லை. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அதை சொல்லிக் கொண்டிருப்போம், நாங்கள் காட்டிக் கொண்டிருப்போம் சொல்கிறார்கள். சரி, அதற்கு நாங்கள் சும்மா சொன்னார்கள் என்று ஒரு பதிலை சொன்னோம். என்ன சொன்னோம் என்றால், இறைவனுக்கு விஞ்ஞானத்தை பற்றி தெரியும் என்று சில உதாரணத்தை சொன்னார்கள். நாங்கள் கேட்கிறது என்ன என்றால், காற்று வீசாமல் கப்பல் ஓடாதா? அப்படி குர்ஆனில் இருக்கிறது, வேணாலும் வாசித்து காட்டிதெல்லாம். அப்ப காற்று வீசாமல் கப்பல் ஓடாதா? அப்ப ஓடாது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அது இறைவனுக்கு தெரியாமல் போச்சு. இப்பொழுது கப்பல் காற்று வீசாமல் கப்பல் ஓடாதா?
அப்ப அப்படி சொன்னவனுக்கு தாறுமாறாக தானே சொல்லுகிறான். முன்னே தெரியும் என்று காட்டுகிறான், பின்னே தெரியாது என்று காட்டுறான். முரண்தானே. இறைவனுக்கு தெரியாதது ஏதும் உண்டா? முக்காலமும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அதான் முதலில் சொன்னேன், இறைவனுக்கு எப்பொழுதும் நிகழ்காலமே அவனுக்கு மறைவானதும் இல்லை, இனி நினைக்க வேண்டியதும் இல்லை, நினைத்து வந்து சொல்ல வேண்டியதும் இல்லை. எனவே நான் சொல்லுகிறது என்னவென்றால், கப்பல் ஓடாதா, காற்றை அமர்த்தினால் கப்பல் ஓடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சாத்தியமாகுமா? அந்த விஞ்ஞான வார்த்தையா? விஞ்ஞான வார்த்தை என்ன சொல்லுகிறது? காற்றை அமர்த்தினால் கப்பல் ஓடுமா? பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு தான் கேட்டேன். அப்ப இதற்கு சரியாக பதில் சொல்லாத அல்லாஹ் மற்றதும் விஞ்ஞான முறைப்படி சொன்னதல்ல, அந்த அங்கங்கே பார்த்ததை கேட்டதை தன்னுடைய அறிவு கேட்டபடி எழுதி வைத்தார். எனவே அது இறைவேதம் அல்ல. திரித்தும் மறைத்தும் சொல்லுகிறான். நாங்க ஏதாவது வசனத்தை திரித்து மறைத்திருந்தா சொல்லுங்கள். நாங்கள் ஏது வசனத்தை படித்து எந்த குரானில் படித்தோம் என்று நாங்கள் சொல்லித் தருகிறோம். உங்கள் விருப்பத்துக்குன்படி எங்களுக்கு குரானை மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை படித்து காட்டுகிறோம். உங்களுக்கு ஒருவேளை திரித்து மறைத்தேன் என்று சொன்னீரே, மொழிபெயர்க்கப்பட்டதெல்லாம் தவறு என்று சொன்னீர்களே, ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்க குரான் ஒன்று, நாங்கள் சொல்லுகிற குரான் ஒன்றா இருக்கும். சட்டப்படி நாங்கள் குரானில் என்று பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த குரானில் என்று சொல்லி கேளுங்கள், நாங்கள் திருப்பி சொல்லித் தருகிறோம். குரானில் அத்தியாயத்தை சொல்லுகிறோம். எந்த மொழிபெயர்ப்பு என்று தவறு என்றால் நீங்கள் அந்த குரான் மொழிபெயர்ப்பு தவறு என்று சொல்லுங்கள். அது எங்கள் மேலே விழாது. உங்கள் சமுதாய மக்கள் சிந்தித்துக் கொள்ளட்டும். எனவே திரித்து மறைத்து நாங்கள் கூறுகிறோம் என்று சொன்னதை நீங்கள் விட்டுவிடுங்கள். எனவே இறைவேதம் இல்லை என்பதை நாங்கள் முரண்பாடை காட்டிக்கொண்டு குரான் சொல்லுகிறபடியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறீர்கள். தாராளம் போங்கள். எங்களுக்கு உரியதெல்லாம் இறைவேதம். இறைவனிடத்தில் வதா இருந்தால் முரண்பாடு கண்டிருப்பார்கள். எனவே இது இறைவேதம் அல்ல, அதில் முரண்பாடு காட்டிக் கொண்டிருக்கிறோம். இது இறைவேதம் அல்ல. முடிந்தால் பதில் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? அடுத்து அருமையான சகோதரர் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக அவர் சொன்னார், தமிழில் உள்ளது குரான் கிடையாது என்று அவரே ஒத்துக்கொண்டார். அவருடைய வாய் மூலமாக ஒத்துக்கொண்டபடினாலே அரபியில் உள்ளதுதான் குரான் என்று சொன்னார். அப்ப தமிழ்ல உள்ளது குரான் இல்லை என்று அவர் ஒத்துக்கொண்ட பிற்பாடு தமிழ்ல இருக்கிற குரானை நீங்க நல்லா படிங்க படிங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்றாரு. எப்படி ஐயா? அவருக்கு வாயினாலேயே குரான் தமிழ்ல உள்ளது குரான் இல்லைன்னு வாயினால் ஒத்துக்கொண்ட பிற்பாடு குரானை மீண்டும் படிங்க படிங்கன்னு சொன்னா எப்படி? சரி, இப்ராஹிம் சுன்னத்து பண்ணினார் என்று சுட்டி காட்டினார். சரி, இப்ராஹிம் சுன்னத்து பண்ணினார் என்று குரானில் எந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் சுட்டி காட்டுங்கள். நாங்க சுன்னத்து பண்றது இப்ராஹிம் சுன்னத்து பண்ணினாரா? சரி, இப்ராஹிம் சுன்னத்து பண்ணினார் என்று தெளிவான வசனத்தோடு கூட நீங்கள் சுட்டி காட்டுங்கள். அப்படிதான் நாங்களும் பண்றோம்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுங்க. அடுத்தது பாருங்க, பூமியையும் அவர் வாசித்து காட்டினாரு, நான் வாசித்து காட்டுறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அத்தியாயம் 2:29 சகோதரர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் எத்தகையவன் என்றால் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அவன் படைத்தான். பின் வானத்தின் பக்கம் அவன் கவனம் செலுத்தி, பின் முதல்ல பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவன் உங்களுக்காக முதல்ல படைத்தான். பின் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக செவ்வையாக்கினான். கேட்டீங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, 79 அத்தியாயம் 30 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமியை அதற்கு பின் அவன் விரித்தான். அப்பதான் நான் கேட்டோம், வானம் முதல்ல படைக்கப்பட்டதா பூமி முதல்ல படைக்கப்பட்டதான்னு கேட்டோம். அதுக்கு நீங்க தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அது மாதிரி இயேசு சொல்லிட்டாராம், என்னது? நாய்க்குட்டிகள்னு சொல்லிட்டாராம். அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா போச்சுது. ஆனா பாருங்கள், அத்தியாயம் 74:50 நல் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெறுண்டோடுகிற காட்டு கழுதைகள். அத்தியாயம் 74:50 நல் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெறுண்டோடுகிற காட்டு கழுதைகள். நாங்க மாறி வாசிச்சோம்னு சொல்லக்கூடாது. வாசிக்கும் போது அது இருக்குதா, குரான்ல இருக்குதான்னு பார்த்துட்டு இல்லன்னா சொல்லுங்க. உங்க விருப்பம் போல குரான் ஆக்குனீங்க, நாங்க ஆக்க மாட்டோம், எங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்க எழுதுனதை நாங்க வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்க, நல்ல உபதேசம் அது ஒன்று சொல்லிட்டு அத்தியாயம் 8:55 சொல்றாரு, அல்லாஹை நிராகரிப்பவர்கள் பூமியில் ஊர்ந்து திரிபவைகளை விட மிகவும் கெட்டவைகள். அல்லாஹை நிராகரிப்பவர்கள் பூமியில ஊர்ந்து தெரியும். நமக்கு தெரியும் என்ன ஊர்ந்து தெரியும்? பாம்பு, பல்லி, ஓனா. அப்படி நான் பாம்பு, பல்லி, ஓனான்னு சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாது. பூமியில ஊர்ந்து திரிபவைகளை விட மிகவும் கெட்டவர்கள்.
கேட்டுக்கிட்டீங்க. பாட்டு பாருங்க, அத்தியாயம் 33:20, அத்தியாயம் 33:20 இதில் அரபு மக்களின் ஒரு பிரிவை அல்லாஹ் காட்டரபிகள் என்கிறார். நான் என்ன சொன்னது தவறுன்னு சொன்னீங்க. இங்க என்னென்ன எழுதியிருக்கு? வெறுண்டு ஓடுகிற காட்டு கழுத, பூமியில ஊந்து திரிவர் மிகவும் கெட்டவங்க, காட்டு அரபிகள். சரி, பாருங்கள், ஆபாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புக்கு நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே சொன்னதுக்கு நீங்க தயவு செய்து எல்லாவற்றுக்கும் நீங்கள் வசனத்தோடு பதில் சொல்ல வேண்டும். இப்ராஹிமுடைய காரியங்களை நீங்க சுட்டி காட்டினீங்க, சுன்னத்தை குறித்து வசனத்தோடு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். ஆபாசம் குறித்துக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 76:2, அத்தியாயம் 2:226, அத்தியாயம் 4:43, அத்தியாயம் 35:11, அத்தியாயம் 36:77, அத்தியாயம் 40:67, அத்தியாயம் 65:4, அத்தியாயம் 70:39 மற்றும் பல. பிறகு உங்க விருப்பம் போல எழுதுனீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. அத்தியாயத்தை மட்டும் சுட்டி காட்டியிருக்கிறேன். நீங்க எதுல சுட்டி காட்டினது அதுல எதுவுமே தெளிவா கிடையாது. இப்ப நாங்க ஏற்கனவே நீங்க சுட்டி காட்டு வசனங்களை மீண்டும் எடுத்து உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறோம். பாருங்க, அத்தியாயம் 53:46 விந்திலிருந்து அந்த பிராக்கெட்ல போட்டிருக்கான் பாருங்க, படைத்தான் கற்ப கோளறையில் துளி துளியாக அது ஊற்றப்படும் போது, கற்ப கோளறையில் துளி துளியாக ஊற்றப்படும் போது. அத்தியாயம் 56:58 அன்றியும் நீங்கள் கற்பத்தில் ஊற்றுகிற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா? யாரா பார்க்க முடியுமா ஐயா? நீங்கள் கற்பத்தில் ஊற்றுகிற விந்தை நீங்கள் பார்த்தீர்களா? அத்தியாயம் 75:37 கற்ப கோளறைக்குள் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையா? கற்ப கோளறைக்குள் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையா? அத்தியாயம் 86:6 குதித்து வெளியாகும் நீரினால் அவன் படைத்தான். அத்தியாயம் 32:8 பிறகு அவனுடைய சந்ததியை நழுவும் அற்ப தண்ணீரில் இந்திரியத்திலிருந்து உண்டாக்கினோம். அத்தியாயம் 78:33 சங்கமிக்க குரான்ல மார்பகங்கள் உயர்ந்த மனைவிகள் கொடுக்கப்படுமா? எங்க? சொர்க்கத்துல. அத்தியாயம் 78:33 மார்பகங்கள் உயர்ந்த மனைவிகள் கொடுக்கப்படுமா? மேற்கூறிய எல்லா வசனங்களும் நல்ல கேட்டு நான் சொன்ன இவ்வளவு அத்தியாயம் அவ்வளவு வசனங்களும் மூன் பப்ளிகேஷன் திருக்குறான்ல ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்ட ஒரு வசனம் கூட இதில் சொல்லப்பட்டவைகளாக இல்லவே இல்லை. இப்படி செய்பவர்களை அத்தியாயம் 69 அத்தியாயம் 69 44 முதல் 46 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்பவர்களை அல்லாஹ் தண்டித்து அவரது நாடி நரம்பை துண்டிக்க மாட்டாரா? வசனத்தை மாற்றுகிறவர்களை அல்லாஹ் தண்டித்து அவருடைய நாடி நரம்பை துண்டிக்க மாட்டாரா? உங்க விருப்பம் போல. இறைவன் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீதும் உண்டாவதாக. இதுல இந்த கப்பல் பத்தி அடிக்கடி 2-3 தடவை சொல்லிட்டதுனால திரும்ப சொல்ல விரும்புறேன். அந்த வசனத்தை முழுமையா படிங்க. அதுல கப்பலை நிறுத்தி விடுவான்ங்கிற வாசமே இல்ல. அதுல என்ன இருக்குன்னு சொன்னா 42ஆம் அத்தியாயம் 32ஆம் வசனம், மலைகளை போன்று கடல்களில் செல்லும் கப்பல்களும் அவனது வாழ்கிற சான்றுகளில் உள்ளவை. அதுக்கு அடுத்த வசனம், அவன் நினைத்தால் காற்றை நிறுத்தி விடுவான், உடனே அது அதன் மேற்பரப்பில் நின்று விடுகிறது. அதுன்றவனே ஒரு கப்பல் நினைச்சுக்கிட்டார். இது கப்பல் இல்லை, இது கப்பலை குறிக்கவில்லை. இங்க அதுங்கிற உடனே காற்றை அவன் நினைத்தால் நிறுத்தி விடுவான், உடனே மேற்பரப்பில் நின்று விடுகிறதுன்னு சொல்லிட்டு வருது. இதுல மேற்பரப்பில் நின்று விடுகிறது அறிவியல் சான்று இருக்குது. மேற்பரப்பில் காற்றோட்டம் நின்று விடுகிறது, ஆனால் கீழே அந்த சுழற்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். மேற்பரப்பில் நின்று விட்டாலும் கீழ்பரப்பில் காற்றினால் ஏற்பட்ட ஒரு சுழற்சி, அந்த ஓஷனிக் கரண்ட் சொல்லுவாங்கல்ல, அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க ஒரு அறிவியல் உண்மையை தான் சொல்லுது. அவங்க அறிவியலை புரியாதனால அது தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது 2வது ஒரு ஆபாசம்னு சொன்னாங்க. ஆபாசம்னா என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஆபாசம்னா என்னன்னு நாங்க அடுத்து நாங்க விளக்குறோம். அதை நீ அப்ப தெரிஞ்சுக்கிறீங்க ஆபாசம்னா என்னன்னு. அதுல சில வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டினாங்க. என்ன சொல்லி காட்டினாங்கன்னா, விந்தில் இருந்து ஆணை குழந்தை பிறப்பை பத்தி சொல்லுதான். விந்திலிருந்து படைத்தோம், விந்து கருவறையில் இருந்து துளி துளியாக விந்து செலுத்தப்படவில்லையா, அதை நீங்கள் பார்க்கவில்லையா, நீங்க யாராவது பார்த்திருக்கீங்களா இருக்குது. ஆனா இது மூன் பப்ளிகேஷன் பைபிள் குரான்ல இல்ல அப்படின்றாங்க. அதை சொல்லிட்டு அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, வசனங்களை மாற்றி விட்டார்கள் என்று.
தப்பா சொல்றாங்க சகோதரர்களே, மனமுரண்டாக போய் சொல்கிறார்கள். எல்லா மொழிபெயர்ப்புகளும் கையில வைத்திருக்கக்கூடிய எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் அரபி மொழி அப்படியே போட்டிருக்கும், பக்கத்துல தமிழ்ல மொழிபெயர்ப்பு போட்டிருக்கும். மொழிபெயர்ப்பு செய்த விதத்தில் தான் தவறு இருக்கும். மூல மொழியில உள்ள அந்த குரான் இருக்குத அந்த வசனம் அப்படியே தான் இருக்கும். அதை ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த மொழியிலே தான் புரிந்து கொண்ட விதத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்களும் அதான் செய்திருக்கிறீங்க. 200 வருஷத்துக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு பைபிளை மொழிபெயர்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அது படுகன்றாவியா இருக்கும். அந்த மொழி புரிவதற்கே கஷ்டமாக இருக்கும். போன நூற்றாண்டு ஆரம்பத்துல நான் மத்திய பகுதியில மொழிபெயர்த்த ரோமன் கத்தோலிக்க பைபிள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது நடை வேற மாதிரி இருக்கும். அது இந்த காலத்துல எப்படி பேசுறாங்களோ மக்கள் அந்த தமிழ்ல இருக்கும். அதுக்கு முந்தைய காலத்துல மொழிபெயர்த்த பைபிள் வந்து வேற மொழியில வேற நடையாக்கத்தில் இருக்கும். அதனால மொழியாக்கம் தான் இதுல மாறுபடுதே தவிர வசனங்கள் மாற்றப்படவில்லை. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபி வசனத்தை பாருங்க, எந்த வசனத்தையாவது மாற்றிருக்கான்னு காட்டுங்க. வசனம் அரபியில் மாற்றப்படவே இல்லை. அரபியில் மட்டும்தான் குரான், தமிழில் உள்ளது குரான் இல்லை, அது மொழியாக்கம். உங்களை நாங்க குரானை படித்து பாருங்கள் குரானை படித்து பாருங்கன்னு சொல்றோமே, எங்களுக்கு அரபியில் இருக்கிற எங்களுக்கு எப்படி தொழில் கேட்கறீங்கல்ல? உங்களுக்கு அரபியில் தெரியாது என்பதற்காக தான் தெரியாத மக்கள் குரானை முழுமையாக புரியாவிட்டாலும் அதன் கருத்தாக்கத்தையாவது புரிந்து கொள்ளட்டும் தான் நாங்க மொழிபெயர்த்திருக்கிறோம். அதை படித்து பாருங்க நாங்க சொல்றோம். ஆபாசம் நீங்க சொன்னீங்களே, ஆபாசமே இல்ல. விந்திலிருந்து மனிதன் பிறக்கிறான் ஆபாசமா? இது ஆபாசம் கிடையாது. இது மருத்துவக் கல்லூரியில படிச்சு கொடுப்பாங்க. இன்னும் இதை விட ஆழமாகவே படிச்சு கொடுப்பாங்க. மருத்துவக் கல்லூரியில ஆபாசமா படிச்சு கொடுக்குறாங்க, மஞ்ச பத்திரிகை நடத்துறாங்க, செக்ஸ் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சொல்றது செக்ஸ் கதை கிடையாது, ஆபாசம் கிடையாது, கொச்சை கிடையாது, அருவறுப்பு கிடையாது. படிப்பு, கல்வி, அறிவு, ஞானம். எது ஆபாசம்ங்கிறத நாங்க பைபிள்ல விளக்குறோம். ஏன்னா நீங்க அந்த ஆபாசம் தொட்டதை நாங்க தொடக்கூடாதுன்னு வச்சிருந்தோம். இந்த சாவலுக்கு பத்தியில பேச வேண்டாம்னு வைத்திருந்தோம். நீங்க தொட்டதுனால நாங்க ஆபாசம் தான் என்னங்கிறத பைபிள்ல இருந்து விளக்குறோம். அடுத்த சகோதரர்களே, அந்த குரானுடைய வசனங்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, சகோதரர்கள் வந்து யாரும் அந்த குரான் வசனத்தை எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கையில, கிறிஸ்தவ சகோதரர்கள் மேல உள்ள நம்பிக்கையில சொல்றாங்க. ஆனா அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா உங்களுடைய அந்த சரியா உண்மையான முகம் வெளியே வந்துடும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரத்தை போடுறோம். அதாவது வந்து ஒரு பெற்ற தாயை தவிர வேற யாரையும் தாயின்னு சொல்லாதீங்கன்னு ஒரு வசனம் சொல்லுது. அதே நேரத்தில் மூமின்களுடைய தாய்மார்களாக நபியினுடைய மனைவி இருக்கிறாங்கன்னு ஒரு வசனம் சொல்லுதுன்னு சொன்னாங்க. 58வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல பெற்ற தாயை தவிர வேற யாரையும் தாயின்னு சொல்லாதீங்கன்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, அது ஏன் அந்த எந்த காரணத்திற்காக சொல்லப்பட்டதுன்றத சொன்னாங்களா? முன்னாடி உள்ளது எடிட்டிங் ஃபுல்லாவே வந்து இந்த கட்டிங் பேஸ்டிங் ஒட்டிங் வெட்டிங் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல என்ன வருது, இந்த மாதிரி இப்ப யாரு தாயின்னு சொல்றாங்களோ மனைவியை தாயின்னு சொல்பவர்கள் பொய் சொல்கின்றார்கள். பெற்ற தாயை தவிர வேற யாரும் தாய் இல்லை. என்னன்னா ஒருவன் வந்து தன்னுடைய மனைவியை போய் நீ வந்து அம்மா மாதிரி என்று இறைவன் மீது சத்தியமிட்டால் அதற்கு என்ன சட்டம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பெற்ற தாயின்னு தாயை தவிர வேற யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் மற்றொரு இடத்துல நபிமார்களுடைய மனைவியை வந்து நபியினுடைய மனைவியை உம்முல் முஃமினீன்னு சொல்றாங்க என்று சொல்லி காட்டுறாரு. அதுக்கு எந்த முரணும் கிடையாது. பொண்டாட்டியை புடிச்சு நீ வந்து அம்மான்னு சொல்லாத என்று சொல்லிவிட்டு, அதே நேரத்தில் நபிமார்களுடைய நபியினுடைய மனைவிமார்களை நம்ம திருமணம் முடிக்க கூடாது, அவங்க உங்களுடைய தாயினுடைய அந்தஸ்துல இருக்காங்கன்றதுதான் இதுல என்ன முரணை கண்டீங்க? ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய மத்தேயுல எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 அம்மா 100 அப்பா இருக்காங்கலாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. யாராவது தன்னுடைய வீட்டையாவது தாயாவது தந்தையாவது மனைவியாவது வந்து இயேசுக்கா அர்ப்பணம் பண்ணிட்டா அவருக்கு அந்த மாதிரி 100 கிடைக்கும். 100 அப்பா 100 அம்மா 100 சகோதரன் சகோதரி வீடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க. அப்படி எழுதி வச்சிருக்கிறாலும் நிறைய தாய் தந்தையரை பத்தி பேசக்கூடாது, அப்பாக்களே நிறைய இருக்கு சரியா பைபிள் அடிப்படையில. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடிமைக்கு விலைக்கு வாங்கினது வந்து விலைக்கு வாங்கியது என்று இருக்கின்றதா? அப்படிதான் இருக்கு. அதான் அரபி தெரியாம வந்து ஏதோ மேலோட்டமா உள்ளதை படிச்சுட்டு வந்து வாசிக்கிறதா உள்ள பஞ்சாயத்துகள்லாம் இதுதான். அவுமா மலக்கத்தை ஐமானிக்கும் தான் இருக்கு. அதாவது உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அப்படின்னா காசு கொடுத்து நீங்க வாங்கினால்னு அர்த்தம். அததான் வந்து அடிமைன்னு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அது விளங்காம பேசிக்கிட்டு இருக்காரு சகோதரர். அடுத்து வந்து 3 பிரிவா இருக்கா இல்லது வந்து வலது புறத்தார் இடப்புறத்தார் 2ஆ இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. ஒரு இடத்துல வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தவர்கள் 80 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தவர்கள் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு
இன்னொரு இடத்துல பாஸ் ஆனவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனவர் நான் சொல்றேன்னு வைங்களேன், என்னப்பா முதல்ல சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒண்ணு சொன்னேன், அதுக்கடுத்து 60 மார்க் மேல எடுத்தவன் ஒண்ணு சொன்னேன், அடுத்து 35 மார்க் மேல எடுத்தவன் ஒண்ணு சொல்றேன், என்னப்பா அப்படின்னு கேட்பாங்களா யாராவது? இது முரண் யாராவது சொல்லுவாங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 56வது அத்தியாயத்துல சாபிக்கூன சாபிக்கூன், முந்தி சென்றவர்கள் முந்தி சென்றவர்கள், இது ஒரு கேட்டகரி. இது வந்து சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாதிரி. இன்னொரு இடத்துல வலப்புறத்தார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இடப்புறத்தார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இதுல என்ன நீங்க முரண்பாடை கண்டீங்கன்னு நமக்கு விளங்கல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜிப்ரீல் வந்தாருன்னு ஒரு இடத்துல இருக்கு, மலக்குமார்கள் வந்தார்கள் ஒரு இடத்துல இருக்கு. இது முரண்பாடு இல்லையா? மரியம் இடத்துல யாரு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் வந்து நடைமுறை விஷயங்கள் விளங்காதவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு தலைவர், ஜிப்ரீல் என்பவர் வானவருடைய தலைவர். ஒரு தலைவர் ஒருவர் வந்ததை வந்து அவருடைய தொண்டர்களோடு வந்ததை வானவர் தலைவர் வந்தார்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தொண்டர்கள் எல்லாம் அந்த மலக்குமார்கள் வந்தார்கள் என்றும் சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு உத்தரவு போட்ட அடிப்படையில அமைச்சர் வந்து இந்த பரிசுகளை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்றது ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல ஜெயலலிதா எல்லாருக்கும் மணிக்கணினி கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுதுன்னு வைங்களேன். ஜெயலலிதாவா வந்து கொடுத்தாங்க, இது வந்து மடிக்கணினி கொடுத்தது வந்து அமைச்சர்கள் அல்லவா? அமைச்சர்கள்ல ஜெயலலிதாவும் அடக்கம், அவர் முதலமைச்சரா இருக்கின்றார். இந்த அடிப்படையை கூட விளங்காமல் இது ஒரு முரண்பாடு என்ற மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் விளங்காததுதான். அடுத்து வந்து இந்த மலக்குமார்கள் வந்து உயிரை கைப்பற்றுறாங்களா, அல்லாஹ் உயிரை கைப்பற்றுறாரா, யாரு கைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இதுவும் அதே உதாரணம் மாதிரிதான். ஜெயலலிதா வந்து கொடுத்தாங்களா அல்லது வந்து ஜெயலலிதாவுடைய தொண்டர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொடுத்தாங்களான்னா, ஜெயலலிதா வந்து டிவி மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அமைச்சர் வந்து இதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ரெண்டும் ஒண்ணுதான். யாராவது ஒரு ஆளு இந்த இடத்துல அமைச்சர்னு சொன்ன, இந்த இடத்துல ஜெயலலிதான்னு சொன்ன, என்ன இது முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது விவரம் இல்லாதவர்கள் இந்த கேள்வியை கேட்பார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆதுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு ஒரு நாள்ல இறைவன் காத்து அனுப்புனானா இல்ல 7 இரவு 8 பகலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப பயங்கரமான கேள்வி மாதிரி. இப்ப நான் வந்து இங்க இருந்து டெல்லிக்கு போறேன், இன்னைக்கு வியாழக்கிழமை நான் வந்து புதன்கிழமை நான் இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து கிளம்புனேன் அப்படின்னு சொல்றேன். நான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றேன்னா 7 நாள்ல நான் வந்து டெல்லிக்கு போயிட்டு இருந்தேன், டெல்லிக்கு போனேன், 7 நாள் டெல்லிக்கு போனேன், அல்லது 2 நாட்கள் நான் டெல்லிக்கு போனேன் அப்படின்னு சொல்றேன்னு வைங்களேன். அன்னைக்கு புதன்கிழமை கிளம்புனா சொன்னாரு, இன்னைக்கு 2 நாள் போனேன்றாரு, இது என்ன முரண்பாடா இருக்கே அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? இது கிளம்புற நாளை பத்தி நான் பேசுறேன் இந்த இடத்துல. அது போய் கொண்டிருக்கிற நாளை பத்தி எங்க முடியுதோ அந்த நேரத்தை பத்தி பேசுறேன். இந்த ஒரு அடிப்படையான விவரம் கூட தெரியாம ஒரு நாள் கிளம்புதுன்னு இருக்கு, 7 நாள் அடிச்சிச்சு. முதல் நாள் கிளம்புனது எப்ப இறைவன் காற்றை விட்டாரோ அந்த டேத்தை வந்து இறைவன் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல வந்து எத்தனை நாள் மொத்தமா அடிச்சிச்சுன்றத, காத்து அடிச்சிச்சுன்றத இறைவன் விளக்குகின்றான். அதே மாதிரி முதல்ல பூமி படைக்கப்பட்டதா வானம் படைக்கப்பட்டதா அழகா விளக்குனார். பச்சை பிள்ளை விளக்குன மாதிரி விளக்குனார். பூமி வந்து முதல்ல இறைவன் படைத்து விட்டு பின்னால் வானத்தை நாடினான் அந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமாவும் பனாகா, படைக்கப்படுறதுல நீ பெருசா இல்ல வானமா அப்படின்னு இறைவன் கேட்டு விட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்லி பூமியை விரித்தான். வானத்தை வந்து வானத்தை படைக்கிறது கடினமா ஒன்ன படைக்கிறது கடினமா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கடுத்து இறைவன் சொல்லி கொண்டு வரும் பொழுது பூமியை விரித்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அங்கே பேசப்படுகின்றது பூமியை படைத்ததை பற்றி, இங்கே பேசப்படுவது பூமியை விரித்ததை பற்றி. பூமியை படைத்து அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் விரிச்சா என்பதை இன்னும் வேற விஷயங்கள்ல வேற வசனங்கள்ல இன்னும் தெளிவாக இறைவன் விளக்கி காட்டுகின்றான். அந்த விளக்கங்கள்லாம் தெரியாம இந்த மாதிரியான சிறுபிள்ளை கேள்வி கேட்பது போன்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கடுத்து என்னன்னா, துன்பம் தருவது வந்து ஷைத்தானா அல்லாவா? பயங்கரமான ஒரு கேள்வி கேட்கிறார். எந்த விஷயத்தை நீங்களும் நாங்களும் ஏத்துக்கொண்டோமோ அந்த விஷயத்துல இருந்து கேள்வி கேட்கிறது வந்து அறியாமையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு. இயேசுவை வந்து இறைவன் வந்து அத்தா இல்லாம படைச்சாரு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வைங்களேன். நீங்க என்ன செய்றீங்க? ஈசாவை வந்து அத்தா இல்லாம இறைவன் வந்து எப்படி படைச்சிருப்பாரு? புருஷன் இல்லாம ஒரு பொம்பளைக்கு புள்ள பிறக்குமா? இப்ப பெத்து காட்ட முடியுமான்னு யாராவது நீங்க கேட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம்? நீங்களும் நாங்களும் எந்த விஷயத்துல நம்புறோமோ, ஆனா 2 பேரும் நம்புற விஷயம், நீங்க இயேசுன்னு சொல்றது வேற ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க ஈசான்னு வேற ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் நாங்க அத்தா இல்லாம பிறந்தாரு நாங்க நம்புறோம். அதே மாதிரி நீங்க நம்பும் பொழுது அதுல இருந்தே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்களே இந்த யோபுல நீங்க படிச்சு பார்த்தது இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. யோபுன்ற அதிகாரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தா
அதுல சாத்தானுக்கு வந்து அதிகாரத்தை இறைவன் கொடுத்து கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்ற செய்தி எல்லாம் வருகின்றது. சாத்தான் போய் வழி கெடுத்தான்லாம் வருது. அப்ப வந்து இறைவன் வந்து அந்த இதை வந்து இறைவன் வந்து சாத்தானுக்கு கொடுத்தா அவன் வழி கெடுப்பான். இப்படி ஈஸியா விளங்குவதை வீம்புக்காக இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கொள்றதை பாக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து இறைவன் மன்னிச்சான் அப்படின்னு ஒரு இடத்துல, அதாவது வந்து இணை வைத்தல இறைவன் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு இடத்துல வருதான். இன்னொரு இடத்துல காலை கண்ட வணங்கின வந்து மன்னிச்சுட்டன் முடிவு வருகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள சகோதரர்களே, கப்பலை பற்றி சொன்னார்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நான் கப்பலை பற்றி அதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னார். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த குரானும் வசனம் வசனமா பிரித்தது எழுதப்பட்டதல்ல. பின்னாலே வசதிக்காக ஞாபகத்தை வைப்பதற்காக வசனம் வசனம் பிரிக்கப்பட்டது. எழுதப்பட்டதெல்லாம் பாராபாராக எழுதப்பட்டது. அங்கே பிரித்து எழுதப்பட்டு சொல்லுகிறேன். இன்னும் கடலில் மலைகளை போன்று, அதாவது அத்தியாயம் குரான் அத்தியாயம் 42 32வது வசனம், இன்னும் கடலில் மலைகளை போன்று செல்லும் கப்பல்களும் அவனுடைய அத்தாட்சிகளை உள்ளதாகும். அவன் நாடினால் காற்றை வீச செய்யாமல் அமர்த்தி விடுவான். அப்பொழுது அவை சமுத்திரத்தின் மேற்பரப்பில் அசையாமல் நிலைந்தாகிவிடும். நிச்சயமாக இதில் அதிக பொறுமை கொள்வோர், நன்றி செலுத்துவோர் ஒவ்வொருவனுக்கும் உறுதியான அத்தாட்சிகள் இருக்கின்றன. இது அடுத்த வசனம் கூட சொல்ல கேட்டுகளுங்கள். அல்லது அவர்கள் சம்பாதித்த தீவிரத்தினால் அவற்றை கடலில் மூழ்கச் செய்து அழித்து விடுவான். என்னும் பாவங்களின் நிமித்தம் பெருமாளத்தை அவன் மன்னிக்கிறான். அப்ப அமிழ்த்தி விடுவான். நாம் பாவங்களின் நிமித்தம் எதை அமிழ்த்தி விடுவான்? முதலில் சொல்லப்பட்டு சொல்லுங்கள். கப்பல்கள் கடலில் மலை போல் சென்று கொண்டு இருக்கிறது. அதை தொடர்ந்து அவன் நாடினால் காற்றை வீச செய்யாமல் அமர்த்தி விடுவான். எங்கே அமர்த்தி விடுவான்? சமுத்திரத்தின் மேற்பரப்பில் அமைத்து விட. அவர் சொல்லுகிறார், கப்பலை பற்றி சொல்லவில்லை என்று பச்சை பொய் சொல்லி மக்களை தவறான வழிக்கு நடத்துகிற யார்? நாம் சிந்திக்க வேண்டாம், சொல்லவில்லை. நாங்கள் சொல்லப்பட்டது கப்பலை பற்றி, கப்பல் கடலில் செல்வதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றை வீச செய்யாமல் அமர்த்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையை சொன்னால் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதையாவது சொல்லி ஏமாற்ற வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சகோதரர்கள் யாராவது குரானை படிக்கவில்லை என்றால் தான் நம்புவார்கள். படித்திருந்தால் உங்களுடைய கூட்டை நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். இனி ஆபாசம் என்று, இது ஆபாசமா என்று நாங்கள் சொன்ன வார்த்தைகளை அத்தனையும் நாங்கள் திரித்து அதை மறைத்து, அதாவது அதை விலைக்கு சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் உங்களிடம் ஒரு கேள்வியாக சொல்லுகிறேன், விடையில் உங்களுடைய விடையில் பதில் இருக்கிறது. ஆபாசம் என்றால் ஆபாசம் இல்லை என்று சொன்னார்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது சொன்ன அத்தனை வசனங்களையும் சுருக்கமாக சொல்கிறேன். தாய், தந்தை, மகன், மகள் எல்லார் முன்னிலையும் இது எப்படி என்று கேட்டால் விளக்கம் சொல்ல முடியுமா? முடியும் என்றால் அப்படியே விளக்கம் சொல்லும் போது கேட்கிறவர்களுக்கு ஆபாசமாக தெரியும். இனி நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறேன். இனி அடிமைகளை பற்றி சொல்லும் போது விலைக்கு வாங்கினது என்றால் வழக்கரம் சொந்தமாக்கி, சகோதரர்களுக்கு தமிழ் எழுதின குரான் சரியில்லை என்று சொன்னார்கள், அவர்களுக்கு தெரியவில்லை. நான் சொல்லுகிறேன், வழக்கரம் சம்பாதித்தார் என்றால் உழைத்து சம்பாதிப்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் யுத்தத்திலே கைதியாக்கி, யுத்தம் செய்து கைதியாக்கி பிடிக்கப்பட்ட அடிமைகள், புரிந்திருப்பீர்கள் என்று சொல்கிறேன். அவர்கள் தான் அடிமைகள். வேறு விலை கொடுத்து வாங்குறது உழைப்புக்கு சமமாகாது. உழைத்து பெற்ற கூலியை கொண்டு வாங்குவதுதான் உழைப்பு. அது கூலியை கொண்டு வாங்குவதற்கு கிடைக்கிற கூலி தான் உழைப்பினால் கிடைப்பது. இது உழைப்பினால் கிடைப்பது. வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டது, யுத்தத்திலே அடிமையாக பிடித்துக் கொண்டவர். அவர்தான். முதலமைச்சரை பற்றி சொன்னார். முதலமைச்சர் கட்டளையிட்டு சொன்னால், அமைச்சர்கள் கொடுத்து சென்றால் இப்படி சொன்னார். முதலமைச்சர் என்று சொன்னால் முதலமைச்சர் தான், அமைச்சர்களை குறிக்கவே குறிக்காது. அமைச்சர்கள் என்றால் அமைச்சர்கள் தான். இது அமைச்சர்கள் என்று தனியா சொல்ல வேண்டுமா, முதலமைச்சர் தனியா வேண்டுமா? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால் முதலமைச்சர் சொல்ல வேண்டாம், அமைச்சர்கள் சொல்ல வேண்டாம், அமைச்சர்கள் என்றே சொல்லிவிடுவோம் என்று. ஒருபோதும் அந்த கதை நடக்காது. முதலமைச்சர் என்றால் முதலமைச்சர் என்று சுட்டிக்காட்ட வேண்டும், அமைச்சர் என்றால் அமைச்சர்கள் என்று சுட்டிக்காட்ட வேண்டும். இதை நன்றாக புரிந்திருப்பேன் என்று சொல்கிறேன். நான் சுருக்கி சொல்லிவிட்டு போகிறேன், நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால. அடுத்து சொன்னார், கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பினாரா இல்லை டெல்லி போய் சென்றார்? இப்படிதான் அதுக்கு ஓமை, அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறது என்று நாங்கள் கேட்டது. கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பினாரா, டெல்லியில் இருந்து கிளம்பினாரா, சென்றடைந்தாரா என்று நாங்கள் கேட்கவில்லை. உங்கள் ஊமையை வைத்து நாங்கள் சொல்லுகிறோம். அதைத்தான் சொல்ல முரண்பாடு என்று. அதாவது ஒரு இடத்துல கிளம்பினார், இன்னொரு இடத்துல சென்றடைந்தார். அதைத்தான் சொல்லுகிறோம். சென்றடைந்தது வேற, கிளம்புகிறது வேற. ஆனா நீங்கள் சொல்லுகிற கிளம்பினார் என்று கேட்டாலும் ஒன்றுதான், சென்றடைந்தார் சென்றாலும் ஒன்று. இதுதான் தமிழகராதியின் அர்த்தமா? இப்படிதான் தமிழுக்கு மொழி அர்த்தம் கற்பிக்க போகிறீர்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த தவறையும் சொல்ல கூச்சப்படாதவர்கள் மொழியே மாற்றி சொல்ல நினைக்கிறார்கள். சென்றடைந்தவர் என்று சொல்லுவதும் கிளம்பினார் சொல்லுவதும் ஒரே அர்த்தமா? புரிந்து கொள்ளுங்கள். ஆடியன்ஸ், அதாவது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள்.
சுருக்கமாக சொல்லுகிறேன். அத்தனை கேள்விகளுக்கும் விடையளித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஆசிரியர் வகுப்பறையிலே 10 ஒரு வார்த்தை கேள்விகளை மாணவர்களிடம் கொடுத்து எல்லாவற்றிற்கும் விடையளியுங்கள் என்று சொன்னார். எல்லா மாணவர்களும் எல்லா கேள்விக்கும் விடையளித்தார்கள். அதாவது எல்லா கேள்விக்கும் ஒன்று விடாமல் விடை எழுத வேண்டும். சரியா தவறா? இரண்டாவது கடைசியில் ஒரு கேள்வியை என்று சொல்லுகிறேன். எல்லா கேள்வியும் சொன்னால் ஒரு கேள்வியை சொல்லுகிறேன். இந்தியாவின் கொடுங்கோலன் மன்னன் யார் என்று கேட்பதற்கு ஒரு மாணவன் எழுதியிருந்தான், ஜவஹர்லால் நேரு என்று. சரியாகுமா? அப்போ மாணவர்கள் இன்னும் எல்லா கேள்வியும் சரியாக பதில் கேட்டா வாம் என்று சொன்னார். இப்படியே 10 கேள்வியும் தவறாக எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்து சரியாக சொன்னேன் என்று. அப்படித்தான் இவருடைய விவாதம் இருக்கிறது. அத்தனை கேள்விக்கும் தவறாக பதில் சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னோம் 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 என்று சொல்கிறார். அத்தனையும் தவறு. ஆசிரியருக்கு மாணவன் சொன்னது சொன்னோம், எழுதினோம், 10 தவறு. இதுதான் விடை. இதே மாதிரி சொன்னீர்களா? ஆமா சொன்னோம். என்ன சொன்னோம்? குர்ஆனில் இருந்து சொன்னோம். எந்த வசனத்தை காட்டினீர்கள்? நாங்கள் சயின்ஸை பற்றி சொன்னோம், நாங்கள் அந்த மற்றவர்கள் கொடுத்த சாட்சிகளை பற்றி சொன்னோம். நாங்கள் கேட்பது எல்லாம் சரியான விடை. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஒன்வேர்டு கொஸ்டினுக்கும் சரியான விடை எழுதுவதற்கு தவறாக விடையை எழுதிவிட்டு சரியாக நாங்கள் எழுதினோம் என்று சொன்ன மாணவனுடைய பதிலை பொறுத்து உங்கள் இருக்கிறது. எனவே குர்ஆனில் இருந்து கேட்கப்பட்ட அத்தனை கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னேன் என்று சொன்னாலும் சரியாக சொல்லவில்லை, அத்தனை தவறாக சொன்னீர்கள். ஏனென்றால் குர்ஆனில் இருப்பது உங்களுக்கு என்னவென்று தெரியாது, முரண்பாடு பற்றி தெரியாது. அத்தனை மறைப்பதற்கு சொன்னேன் என்று சொல்கிறேன். நீங்கள் சொன்னது அத்தனையும் தவறு, முரணுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையின் விடையின்படியே குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று நிரூபித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அருமையான சகோதரர்களே, நான் சுட்டிக்காட்டின வசனங்கள் நீங்கள் தெளிவாக பார்த்திருப்பீர்கள். ஒரு வசனத்தை, ஏன்னா நேரம் இல்லை, ஆயிரக்கணக்கான முரண் வைத்திருக்கிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவங்க சொல்றாங்க நாங்க பிரிச்சோன்னு, இப்ப நீங்களே பார்த்துக்கிடுங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3 பப்ளிகேஷன் திருக்குறள்ல வாசிக்கிறேன். எந்த வசனம்னா அத்தியாயம் 78 33 வாசிக்கிறேன். ஆனா இங்க பாருங்க 31 முதல் 34 வரையிலும் 4 வசனங்களும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இறை எச்சமுடையோருக்கு வெற்றி தலமும் தோட்டங்களும் திராட்சைகளும் சம வயதுடைய கட்டழகியரும் நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு. நல்லா கேட்டுடுங்க, நிரம்பிய கிண்ணங்களும் உண்டு. இதே நேரத்தில் சங்கமிக்க குர்ஆன், இது நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய சகோதரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குர்ஆன். அதுல பாருங்க ஒரு வசனத்தை, அதுல 33வது வசனத்தை பாருங்க. மார்பகங்கள் உயர்ந்த 33வது வசனத்துல மார்பகங்கள் உயர்ந்த சம வயதுடைய கன்னிகளும் உண்டு. நான் முதல்ல வாசிச்ச 3ல இருக்குதான் இல்ல. ஆனா பாருங்க இங்க மார்பகங்கள் உயர்ந்த கன்னிகள் உண்டா? யாருக்கு? சொர்க்கத்துல போறவங்களுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க ஏமாத்துறோன்னு. நாங்க ஏமாத்தல. இன்னும் கேட்டுக்கிட்டுங்க, குர்ஆனுக்கு குர்ஆன் முரண்பாடு. அத்தியாயம் 85 21 22 வசனங்கள். குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பலகையில் இருக்கிறது. தயவு செய்து கவனித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட பலகையில் இருக்கிறது. எங்க? குர்ஆன் தர்ஜமால. ஆனால் 3 பப்ளிகேஷன் அப்படின்னா திருக்குர்ஆன்ல அதே அத்தியாயம் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது. நான் கேட்கிறேன், ஏடுன்னா என்ன, பலகைன்னா என்ன? ஏதாவது உங்க விருப்பம் போல பதில் சொல்லாதீங்க. அடுத்து பாருங்க, அத்தியாயம் 18:86 கருப்பான சேற்று கடலில் சூரியன் மறைவதை கண்டார். கருப்பான சேற்று கடலில் சூரியன் மறைவதை கண்டார். ஆனா 3 பப்ளிகேஷன்ல அதே அத்தியாயம் சேறு நிறைந்த தண்ணீரில் சூரியன் மறைவதை கண்டார். சேற்று கடல்னா என்ன, சேறு நிறைந்த தண்ணீர்னா என்ன பாருங்க. அத்தியாயம் 3:3 இவ்வேதத்தை சத்தியத்தை கொண்டு உம்மீது அவன் சிறிதாக இறக்கி வைத்தான். அத்தியாயம் 3:3 குர்ஆன் தர்ஜமால இவ்வேதத்தை சத்தியத்தை கொண்டு உம்மீது சிறிதாக இறக்கி வைத்தான். நாங்க பிச்சை எடுக்கல, நாங்க பிச்சை பேசல, வசனத்தை நோட் பண்ணி பதில் சொல்லுங்க. ஆனால் அதே 3 பப்ளிகேஷன் திருக்குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை அவன் உமக்கு அருளினான். நான் கேட்கிறேன்,
தர்ஜமா சொல்றது சிறிது சிறிதாக இறக்கி வைத்தார்னு, இவர் சொல்றாரு அருளினார். எங்க எப்படி பாருங்க, அத்தியாயம் 69 44 முதல் 46 வரை வசனத்தை சொல்லிருக்கு. சில சொற்களை இவர் முகமது அவர்கள் நம் மீது இட்டு கட்டி இருந்தால், தயவு செய்து கொஞ்சம் கவனமா கேளுங்க, வசனத்தை நோட் பண்ணிக்கிடுங்க சகோதரர்கள். அத்தியாயம் 69 44 முதல் 46 வரை வசனங்களில சில சொற்களை இவர் முகமது நம் மீது இட்டு கட்டி இருந்தால் இவரது வலது கையால் தண்டித்து, இவரை வலது கையால் தண்டித்திருப்போம், பின் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். கவனிச்சுக்கிடுங்க ஐயா, ஒன்னு சொல்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்களேன். நீங்க குர்ஆன் தர்ஜமாவையும் கையில எடுத்துக்கிடுங்க. 6ஆம் அத்தியாயத்துல எத்தனை வசனம் இருக்கு? 165 வசனம் இருக்கு. குர்ஆன் தர்ஜமால 6ஆம் அத்தியாயத்துல 166 வசனம் இருக்கு. 6ஆம் அத்தியாயத்துல எழுதிக்கிடுங்க. 6ஆம் அத்தியாயத்துல 166 வசனம் இருக்குது. அதே நேரத்துல மூன் பப்ளிகேஷன்ல பாருங்க 165 வசனம் இருக்கு. ஏன் ஒரு வசனத்தை சைத்தான் மறக்க பண்ணிட்டாரா? கவனிச்சுக்கிட்டுங்க. அடுத்து பாருங்க, நிறைய எடுத்து வச்சிருக்க, என்ன கேட்கறதுக்கு பாருங்க. அத்தியாயம் 33:59, அத்தியாயம் 33:59 சகோதரர்கள் நீங்க தயவு செய்து உன்னிப்பா கவனிக்கணும். அத்தியாயம் 33:59 முக்காடு போடாத பெண்கள் கண்ணியம் இல்லாதவர்களா? என்னையா, ஒரு ஆள் முக்காடு போடலன்னா கண்ணியம் கிடையாதா? முக்காடு தான் கண்ணியமா? முக்காடு போட்டா கண்ணியம், முக்காடு போடலைன்னா கண்ணியம் கிடையாது. உயிர்களை அத்தியாயம் 39:42, நேரம் இல்லாதனால ஓடிறேன். அத்தியாயம் 39:42 உயிர்களை அவை மரணிக்கிற நேரத்திலும் இன்னும் மரணிக்காமல் இருப்பவற்றை அவற்றின் தூக்கத்திலும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். தூக்கத்தில் கைப்பற்றிய உயிர்களில் எவற்றின் மீது மரணத்தை விதிக்கிறானோ அவற்றை தன்னிடமே தடுத்து நிறுத்திக் கொள்கிறான். மற்றவற்றை குறிப்பிட்ட தவணை வரை உலகில் வாழ்வதற்கு அவன் அனுமதிக்கிறான். நான் கேட்கிறேன், தூங்குறவனுக்கு உயிர் தூங்குறவனுக்கு சரீரத்தில் இருக்கா, இல்ல அல்லாஹ்வுடைய கையில இருக்குதா? நரகத்தில் உணவு, நரகத்துல உணவு. அத்தியாயம் 69:36 சீலை தவிர எந்த உணவும் அவனுக்கு இல்லை. என்ன இல்ல? சீலை தவண வேற எந்த உணவும் இல்ல. அத்தியாயம் 88:6 முச்செடி தவிர எந்த உணவும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மொழிபெயர்ப்புல உள்ள மாற்றங்கள் குறித்து சில விஷயங்களை பட்டியல் போட்டாங்க. அது எல்லாமே ஒரே ரகமான விஷயங்கள் தான். அதாவது பல மொழிபெயர்ப்புகள்ல உள்ளதை எடுத்துக்காட்டி இந்த மொழிபெயர்ப்புக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னாங்க. அந்த மற்ற மொழிபெயர்ப்புகள்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் நாங்க தனியா மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறோம். சரியா? அப்படின்னும் பொழுது நாங்க ஏற்றுக்கொள்ளாததை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் மாற்றமாக மொழிபெயர்த்திருக்கிறீங்களே, அது ஏத்துக்கிறதுனால தானே மாற்றமா மொழிபெயர்த்திருக்கோம். என்ன உள்ளதோ அதை அரபிலிருந்து மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள் தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்காகத்தான் நாங்க சரியான முறையில மொழிபெயர்த்திருக்கிறோம். இதை விளங்காம நிறைய பயங்கரமா மாற்றங்கள் இருக்கிற மாதிரி அடுக்கிக்கிட்டு கிடக்குறாங்க. மூன் பப்ளிகேஷன் சார்பாக வெளியிட்ட சகோதரர் பிஜே அவர்கள், மாநில தலைவர் பிஜே அவர்கள் வெளியிட்டதுதான் சரியான மொழிபெயர்ப்புன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை நீங்க விளங்கிக்கிறீங்க முதல்ல. அடுத்து அந்த 165 வசனம் இருக்கு, ஒரு வசனம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 மொழிபெயர்ப்பையும் எடுத்து பாருங்க. அதுல உள்ளது எல்லாமே மொழிபெயர்த்ததுல நம்பர் மாற்றமா, நம்பர் ஒரு நம்பர் கம்மியா போட்டிருப்பாங்க, 2 வசனத்தை சேர்த்து ஒரு நம்பரா எழுதியிருப்பாங்க. இப்படிதான் வருமே ஒழிய பைபிள்ல மாதிரி 4000 வசனத்தை காணா, 5000 வசனத்தை காணா, அப்படி கிடையாது. இதுல உள்ள இந்த அத்தியாயத்தையே காணா, அப்படி இல்ல. இது கணத்தையே காணா, அப்படி இல்ல. இது என்னன்னா 2 வசனத்தை சேர்த்து ஒரே வசனமா போட்டிருப்பாங்க. இதுதான் இதுல உள்ள விஷயங்கள். இப்ப சகோதரர் சொல்லுவாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தில் திருக்குரான் இறைவனுடைய வேதம்தான் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வாதம் ஒன்றுக்கு கூட எதிர்த்தரப்புல பதில் சொல்லல. சம்பந்தமில்லாத வேறு விஷயங்களை சொன்னாங்களே தவிர நாங்கள் எடுத்து வைத்த வாதத்துக்கு பதில் சொல்லல. நாங்க என்ன எடுத்து வச்சோம்? மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று குரான் விஞ்ஞான உண்மையை சொல்கிறது அப்படின்னு சொன்னோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டவர்கள் உங்களுடைய மனசாட்சியை வைத்து சிந்தித்து பாருங்கள். இது விஞ்ஞான உண்மை இல்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் நிரூபித்தார்களா? இதை பற்றி ஏதாவது வாய் திறந்தார்களா? வாய் திறக்கவே இல்லை.
அடுத்து ஆண் தான் நிரூபிக்கிறான், குழந்தையை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கிறான். இதை குர்ஆன் எப்படி அழகாக சொல்கிறது என்பதை நிரூபித்தோம். இல்லை, குர்ஆன் அப்படி சொல்லவில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் நிரூபிக்கவே இல்லை. எனவே திருக்குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பது நிரூபணமாகிவிட்டது. அடுத்து சூரியன் தான் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை நோக்கி ஓடுகிறது என்று தெள்ளத் தெளிவாக பட்டவர்த்தனமாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை எப்படிங்க ஒரு மனுஷன் சொல்ல முடியும் என்று கேட்டோம். இதை கண்டுகொள்ளவே இல்லை. இதை கேட்டோமா இல்லையா? அதே போல இது போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு குர்ஆன் 1400 வருடங்களாக சவால் விடுகிறது. இந்த சவாலை ஒரு யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ பல தெய்வ கொள்கையில் உள்ளவனோ முறியடிக்கவில்லை என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னீங்க? குர்ஆன் தப்பும் தவறுமா இருக்கு, அது மாதிரி எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் தப்பும் தவறுமா அது மாதிரி கொண்டு வர முடியாதா? இது ஒரு பதிலா? சரி, அது மாதிரி கொண்டு வர முடியாது, அதை விட மேலா கொண்டு வரலாம்ல. தப்பு தவறுமா கொண்டு வர முடியாது, தப்பு தவறு இல்லாம குர்ஆனோட சிறப்பா கொண்டு வர வேண்டியதானே. ஏன் கொண்டு வர முடியல? அப்போ உங்கள்கிட்ட சரக்கு இல்ல, உங்களுக்கு இயலவில்லை. அப்ப இதெல்லாம் சொல்லியிருக்கோம், பதில் சொல்லல. அடுத்து சகோதரர்களே, இவங்க நிறைய கேள்விகளை வச்சாங்க. குர்ஆன்ல முரண்பாடு இருக்கு, தப்பு இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் தவறா நீங்க விளங்கி இருக்கீங்க. உண்மையான விளக்கத்தை நாங்க சொன்னோம். அந்த விளக்கங்களும் இது இறைவனுடைய வேதம் என்பது நிரூபிக்குதுங்க. அந்த என்னென்ன குறைபாடுகளை சொன்னேன்னு ஒரு பட்டியலை போடுறேன். காபிர்களை கண்ட இடத்துல கொல்லணும்னு இருக்குது, இணைப்பாளர்களை கண்ட இடத்துல கொல்லணும்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆனை படிங்க, முந்தைய வசனத்தை படிங்க, பிந்தைய வசனத்தை படிங்க. அது யாருங்க சொல்லுது? உங்களோட சண்டைக்கு வந்தா அவனை கொள்ளுங்கன்னு சொல்லுது. இதை ஏங்க இப்படி திருச்சி சொல்றீங்க அநியாயமா? இவ்வளவு பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில இப்படி பளிச்சுன்னு பழி சொல்றீங்கன்னா ஆள் இல்லாத இடத்துல எப்படிலாம் நீங்க புருடா விடுவீங்க, அவதூறு சொல்வீங்க அப்படின்னு கேட்டோம். என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, இது போர்ல பேசல, சாதாரண நிலையில கொல்லத்தான் பேசுது அப்படின்னு நிரூபிச்சிருக்கணும். ஆனா நிரூபிக்க உங்களுக்கு முடிஞ்சுச்சா? அதை பத்தி வாயவே திறக்கல. அப்ப பொய் சொல்லிருக்கீங்கல்ல. நாங்க இருக்கும் போதே குர்ஆன்ல இல்லாத விஷயத்தை சொல்லுகிறீங்களா இல்லையா? அடுத்து எப்படி தொழ வேண்டும் குர்ஆன்ல இல்ல, ஜகாத் குர்ஆன்ல இல்ல, ஹஜ் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன்ல இருக்குதுங்க. இறைவன் சொல்லுகிறான், நபியே உம்மை நாம் அனுப்பி இருக்கிறோம், இந்த வேதத்துக்கு நீ விளக்கம் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது தொழுகை பத்தி சொல்லிட்டு தொழுகை நபி விளக்குவார்னு சொல்லுது. அப்ப குர்ஆன்ல எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்குல்ல. ஒரு விஷயத்துக்கு வர சொல்லிட்டு அதை இவற்றை போய் விளக்கம் கேட்டுக்கோன்னு சொன்னா தீர்வு சொல்லி இருக்கா இல்லையா? அது மாதிரி 16:44 அந்த வசனத்தை சொல்லித்தான் நாங்க சொன்னோம். அப்ப குர்ஆன் தெளிவா தான் என்ன செஞ்சிருக்கு, விஷயங்களை சொல்லி இருக்கு. தொழுகிறதுங்கிறதெல்லாம் தேரியா சொல்ல முடியுமாங்க? அதெல்லாம் ஒரு ஆளை செய்ய வச்சு எப்படின்னு சொன்னாதானங்க மக்களுக்கு புரியும். ஹஜ்ஜுடைய வணக்கம்லாம் வாயால விளக்க முடியுமா? அதெல்லாம் நடைமுறை செஞ்சு அதெல்லாம் எவ்வளவு பெரிய படிங்க. ஹஜ்ஜை பத்தி படிச்சாதானே தெரியும். அதை தேரியில சொல்ல முடியுமா, நடைமுறையில செஞ்சு காட்ட முடியுமான்னு சொல்லி. அதனாலதான் இறைவன் எல்லாத்தையும் அறிஞ்சவன், விளங்கித்தான் சொல்லியிருக்கிறான், தெரியாம சொல்லியிருக்கிறான். செஞ்சு காட்டுற மாதிரி அந்த இறைத்தூரை பார்த்து விளங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது மாதிரி சுன்னத் செய்வது, இறைவன் படைப்புல மாற்றம் செய்யக்கூடாது குர்ஆன் சொல்லுது. சுன்னத் செய்வதற்கு மாற்றம் அப்படின்றாங்க. ஏன் மாற்றம்? குர்ஆன் தான் சொல்லியிருக்கு இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுன்னு. முகமது நபி அவர்கள் இப்ராஹிமுடைய வழி சுன்னத் செய்யறதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இது குர்ஆன்ல உள்ளதுதான் அப்படின்னு நாங்க சொன்னோம். இறைவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் படைச்சிருக்கா. விஞ்ஞான அறிவோட தான் இறைவன் தகுந்த நேரத்துலதான் சட்டங்களை போட்டிருக்கான். தாயுடைய வயிற்றுல இருக்கிற வரைக்கும் சுன்னத் செய்யக்கூடாது குழந்தைக்கு. அந்த தோல் இருக்கிறது தான் பாதுகாப்பு. தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்துட்டா அந்த தோல் எடுக்கிறது தான் பாதுகாப்பு. அதனாலதான் இறைவன் இப்படி 2 விதமான விஷயங்களையும் இஸ்லாத்துல சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். அதுக்கான குடும்ப குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல தான் சொல்லிட்டா முகமது நபிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு. அடுத்து முகமது நபி பாவியா வந்தவர் எப்படி சொல்லுவாருண்டோம் நாங்க கேட்டோம்ல. இயேசு விபச்சாரம் ஆண்களை, தேவடியா ஆண்களை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நாய்க்குட்டிகளே அப்படின்னு இந்த இஸ்ரவேல் அல்லாதவங்க நாய்கள்னு சொல்றாரு. அதெல்லாம் பட்டியல் போட்டோம். அதெல்லாம் இப்போ இயேசு தப்பு தானே செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணுமா இல்லையா? உங்க குர்ஆன்ல இப்படிதான் இருக்கு, உங்க இதுல இருக்க இயேசு செஞ்சிருக்கான்னு இருக்கு. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சொன்னீங்களா? இல்ல இயேசு சொல்லல அப்படின்னு சொன்னீங்களா? அது மாதிரி பாருங்க, முகமது வழங்கிய தீர்ப்பு எங்கன்னு கேட்டாங்க. முகமது வழங்கிய தீர்ப்பு குர்ஆன்ல இருக்காதுங்க, ஏன்னா குர்ஆன் என்னுடைய வார்த்தைங்க அப்படின்னு சொன்னோம். அது பதில் கண்டு இல்ல. அது மாதிரி அறிவிக்கப்படும் அப்படின்னு இருக்குது அப்படின்ட்டாங்க. அது ஒரு கிறுக்குத்தனமான கேள்வியும் கேட்டாங்க. அப்பதான் நாங்க சொன்னோம், நீங்க கேட்கிற கேள்வி அறிவுக்கு மாற்றமானது. இங்கே டிக்கெட் தரப்படும், இங்கே பால் வாங்கும் இடம் என்று சொன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கலன்னு அர்த்தமா? அப்படி ஒருத்தர் வழங்கினா அது ஒரு லூசுன்னு சொல்ல மாட்டோமா?
அப்ப நீங்க எதுங்க அப்படி பேசுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு பதில கண்டுக்கல. அது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய முடியாதுன்னு குர்ஆன் சொல்லுது. முகமது எப்படி அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்க. குர்ஆனுடைய வசனத்தை படிச்சு காட்டணும். இறைவன் தான் நாடினால் இறை தூதர்களுக்கு அவன் வெளிப்படுத்துவான். அதையும் குர்ஆன் சொல்லுது. அதையும் நீங்க படிக்கல. குர்ஆனை பத்தி உங்களுக்கு அறிவே இல்ல, அதனாலதான் நீங்க கேள்வி கேட்கிறீங்க. குர்ஆனை பத்தி முழுசா படிங்க அப்படின்னு சொன்னோம். கண்டுகிட்டீங்களா? பதில் சொன்னீங்களா? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அப்புறம் பாருங்க, அடிமை பெண்களை பத்தி சொன்னாங்க. அடிமை பெண்களை பத்தி குர்ஆன் தெளிவா சொல்லுது. பைபிள்ல இருக்குதுங்க. எதுக்கு ரெண்டு பேரும் ஏத்துக்கொண்ட விஷயத்தை எதுக்கு நீங்க குறையா எங்க விஷயத்துல சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம். பைபிள்ல அடிமை பெண்கள் வச்சுக்கலான்னு இருக்குது, நீங்கள் ஏற்றுக்கொண்டதுதானு சொன்னோம். உடனே என்ன பண்ணீங்க? பைபிளை பத்தி பேசக்கூடாது, ஏற்றுக்கொண்ட விஷயத்தை எதுக்குங்க விமர்சனம் பண்றீங்கன்னு கேட்டோம். அப்ப பதில் இல்ல. இல்ல அதே மாதிரிங்க குருடர். குர்ஆன் வந்து இந்த உலகத்துல யாரு குருடனா மறுமையில குருடனா இருப்பான் அப்படின்னு குர்ஆன் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. அது யார சொல்லுது? குர்ஆன்ல தெளிவா இருக்குது. உலகத்துல கருத்து குருடனா இருந்தீங்கன்னா, சரியான கொள்கை இல்லாத குருட்டு பயலா இருந்தீங்கன்னா, மறுமையில கடவுள் அப்படித்தான் எழுப்புவாரு அப்படி சொல்றதுன்னு சொன்னோம். அதை மறுத்தாங்களா? அதுக்கு பதில் சொன்னாங்களா? அது உன்னையே வணங்குகிற உன்னுடைய உதவி தேவை. இது கடவுள் பேசுற பேச்சா? கடவுள் பேசுற பேச்சுதான். கடவுள் திருக்குர்ஆன்ல பல விஷயங்களை மனித சமுதாயத்துக்கு கற்றுத்தருகிறார். கடவுளை எப்படி புகழ வேண்டும், கடவுளிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த ஒழுங்குமுறையை இறைவன் சொல்லி தருகிறான். இந்த சாதாரண ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியலங்கிறத நினைச்சு நாங்கள் பரிதாபம் தான் படுகிறோம். அடுத்து நீங்க என்ன செஞ்சீங்க? பின்ன கணக்க சொன்னீங்க. 4ல் 1 3ல் 2. ஆமா, நீங்க சொன்ன கணக்கிலேயே அந்த 4ல் 1 அடிப்பில் பங்கு வச்சு தர முடியுமே, 3ல் 2 பங்கு வச்சு கொடுக்க முடியுமே. அது வந்து மாத்த இல்லையே. அத சொன்னோம். அதுக்கு நீங்க என்ன செய்யல, அதை அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. பூமிக்கு அடியில் இருந்து தண்ணீர் வருகிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது விஞ்ஞானத்துக்கு மாற்றம். இப்ப போர் போட்டு தண்ணி எடுக்கிறான்னு அந்த வசனத்துல என்ன இருக்குது? அந்த வசனத்துல தண்ணீர் வற்றி விட்டால் உங்களுக்கு தண்ணீரை கொண்டு வருபவன் யாருன்னு இருக்குது. போர் போட்டு தண்ணி எடுக்கிறத பத்தி பேசல. தண்ணி வத்தி போச்சு, யாரு கொண்டு வருவா? இறைவன் தான் மழையை பிழை வந்து தண்ணி கொண்டு வருவான். நல்ல படிங்க வசனத்தை. அது நான் 30 மாதங்கள்னு குர்ஆன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான் இறைவன். அது அறிவியலுக்கு மாற்றம் சொன்னீங்க. அதான் அறிவியல் பூர்வமானது. ஏன்னா அறிவியல் என்ன சொல்லுது? 6 மாதம் காலம்தான் கருவறையில குழந்தை மனித வடிவத்திலே இருக்கிறது. 4 மாத காலம் மனிதன்கிற உருவத்திலே கிடையாது. இறைவன் அதை கவனத்தில் வைத்து 6 மாதம் பிளஸ் 24 மாதங்கள் 30 மாதங்கள் என்று சொல்கிறான்னு சொன்னோம். நீங்க பதில கண்டுக்கிறவே இல்லை. அது மாதிரி கப்பல் காற்று நின்று விட்டால் கப்பல் ஓடாது அப்படின்றாங்க. அதையும் நாங்க சொன்னோம். இது எப்படி குர்ஆனுக்கு அறிவியலுக்கு மாற்றம் இல்லாத வசனங்கள் எல்லாம் அறிவியலுக்கு மாற்றம் சொல்றாங்க. அது வந்து குர்ஆன் அப்படி சொல்லவே இல்லை. அது மாதிரி தவறுதலாக கொலை செய்த ஒரு வசனத்தை எடுத்துக்காட்டி, தவறா ஒருத்தர் கொலை செஞ்சா அதுக்கு என்னங்க பரிகாரம் பண்றது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதை இவங்க எப்படி சித்தரிச்சாங்க? கொலை செய்து விட்டால் பரிகாரம் வச்சா சரியாயிருமா? இப்படியா போய் சொல்லுவீங்க? தெளிவா இருக்குதே. தெரியாம கொலை பண்ணிட்டா சும்மா விட்டுறாதப்பா, தெரியாம ஒருத்தர் கொலை பண்ணிட்டா அவனுக்கு ஏதாவது கூடு பரிகாரம் பண்ணுன்னு சொன்னா அதை இப்படி சித்தரிச்சு காட்டுறீங்களே, உங்கள்ட்ட இருந்து எப்படி உண்மை எதிர்பார்க்க முடியும்? அது மாதிரி சைத்தான மறக்க செய்வான் அப்படின்னு இருக்குதுன்றீங்க. மனுஷனை மறக்கத்தான் செய்வான். மறக்கிறது மனிதனுடைய நியதி. பைபிள்ல இருக்குதே சைத்தான் சில காரியங்களை செய்வான்னு. அப்ப ஒத்துக்கொண்ட விஷயத்தை எது கேட்கறீங்க கேட்டோம். வாயை திறந்தீங்களா? திறக்கவே இல்லை. அதே மாதிரி என்ன பண்ணீங்க? முதல்ல இறக்கப்பட்ட அத்தியாயம் எதுன்னு கேட்டீங்க. குர்ஆன் இறைவேதமாங்கிற தலைப்பு. முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில குர்ஆன் அல்ல வெளிய விஷயங்களுக்கு போகணும், அதனால சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்காதீங்கன்னு சொன்னோம். சம்பந்தம் நிரூபிச்சிங்களா? கேள்வி மட்டும் கேட்டு விட்டு போனீங்க. அது மாதிரி திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் எதுன்னு கேட்டீங்க. திரும்ப ஓதப்படும் 7 வசனம் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. அந்த 7 வசனங்கள் இருக்குது. பார்த்தா உங்களுக்கு விளங்கலையா? நல்ல பாருங்க, விளங்கும். அது மாதிரி உண்மையான தாய் எதுன்னு கேட்டீங்க. பொய்யை சொல்கிறார்கள். ஆமா, பொய்யை சொல்றாங்க. யாருக்கு சொல்லுச்சு? மனைவியை போய் தாயின்னு அது உண்மை சொல்லுறீங்களா? சொல்லுங்க. மனைவிமார்கள் பார்த்து என் தாயன்னு கூப்பிடுங்க. அத குர்ஆன் பொய்ன்னு சொல்லுது. எதை குர்ஆன் பொய் சொல்லி இருக்க அதை நீங்க விட்டுட்டு வேற விஷயத்துக்கு தாவுறீங்க. அது மாதிரி வந்து மலக்குகள் வந்தார்கள் இருக்குது, ஜிப்ரீல் வந்தாருன்னு இருக்கு. முரண்ன்றீங்க. இது எங்க முரண் இருக்குது? முதலமைச்சர் வந்தாருன்னு சொல்றோம், அமைச்சர்கள் வந்தாருன்னு சொல்றோம். இது முரணா? முதலமைச்சரும் வந்திருப்பாங்க, அமைச்சரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஒரு நேரத்தில் சொல்லும் போது முதலமைச்சர் மட்டும் சொல்லுவோம், ஒரு நேரத்தில் சொல்லும் போது அமைச்சர்களை சொல்லுவோம். இது முரண்பாடு இல்லையேண்டோம். அதுமா 1000 ஆண்டுகள் ஒரு இடத்துல 5000 ஆண்டுகள் இருக்குது. இது முரண்டீங்க. 2 வெவ்வேறு விஷயங்க. சைக்கிள்ல தாம்பரத்துக்கு 1/2 மணி நேரம் போகலான்னு ஒரு ஆளு சொல்றான். 1 மணி நேரத்துல பைக்ல 1/2 மணி நேரத்துல பைக்ல போகலாங்கிறோம். 1 மணி நேரம் ஆன சைக்கிள்ல போகலான்னு சொல்றோம். முரணா? 2 வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேசுது. அதனால வெவ்வேறு கால அளவு. இது என்ன முரண் கேட்டோம். வாயை திறக்கவே இல்லை.